ஜபம் எந்திரிக்கும் போது ஒரு எல்லாம் இதெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறோம். இங்கே தூங்கும்போது என்ன ஜபம்? ஆண்டவரே என் கண்களை மூடி தூங்க போகிறேன். ஆனால் நான் கண்களை மூடி உறங்கி கொண்டிருக்கும் போது இஸ்ரவேலின் தேவனாகிய நீர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. எனக்காக கண் விழித்து என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கும்படியாக இரவும் பகலும் நீரும் தூதர்களும் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு வாசலை திறந்து கொண்டிருக்கிறீர். எனக்காக காரியங்களை நடப்பித்து கொண்டிருக்கிறீர். உள்ளங்களை அசைத்து கொண்டிருக்கிறீர். காரியங்களை நடப்பித்து கொண்டிருக்கிறீர். நாளை காலை நான் எழுந்திருக்கும் போது நிறைய காரியங்கள் மாறி இருக்கும். எனக்கு சாதகமாய் இருக்கும். நன்மைகள் உண்டாகும். வாசல்கள் திறக்கப்படும். காரியங்கள் வாய்க்கும். வாய்ப்புகள் உண்டாகும். உமக்கு நன்றி ஆண்டவரே. பிரச்சனை நிறையா இருக்குது. அதில் இப்படி ஜபம். ஏன்னா இதுதான் கரெக்டான ஜபம். நான் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் தூங்குறது இல்லை. அவர் தூங்குறதே கிடையாது. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், தூங்காத தேவன் அவர். நான் தான் தூங்குறேன். நான் தூங்கும்போது அவர் உழைச்சிட்டு இருக்கிறார். அதான் ஒரு அம்மா சொன்னிச்சான், World War II அப்போ லண்டன் பட்டணத்தில் வாழ்ந்த ஒரு அம்மா எல்லாரையும் கொண்டு போய் எங்கேயோ பேஸ்மெண்ட்டில் தங்க வச்சுருந்தாங்களாங்க. நாரிடிச்சான். ஏன்னா அங்கே ஒன்றும் வசதியே கிடையாது. அவ்வளோ பேர் போய் அங்கே இருந்திருக்காங்க. இந்த அம்மா தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு தான் வீட்டுக்கு போயிடுச்சு. அது வீடெலாம் வரிசையாக இடிஞ்சு கிடக்குது. பாம்பு விழுந்து ஹிட்லர் பாம்பு போட்டுட்ருக்கான். இந்தம்மா போய் அந்த இடிஞ்சு போன ஒரு பகுதி இடிஞ்சு போயிருக்கு. ஒரு பெட்ரூமில் போய் படுத்து தூங்கிட்டு இருக்குது. இவன் தேடிட்டு இருக்கான். அந்த அம்மா அந்த வயசான அம்மா எங்கே போச்சு தேடி கடைசியில் வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க நல்லா தூங்கிட்டு இருக்குதான். சொன்னாங்களே, ஏம்மா இப்போ வீடு பாதி விழுந்துருச்சு, மீதி இருக்குது, அதில் போய் படுத்துக்கிட்டு இருக்கலாமா? இங்கேருந்து தப்புறதுக்கு தானே உன்னை கொண்டு போய் அங்கே வச்சோன்னாங்களாம். எப்படிங்க உன்னால் தூங்க முடியுதுன்னாங்களாம். அந்த அம்மா சொன்னிச்சான், அதான் அவர் முழிச்சிட்டு இருக்கிறாரு, நான் தூங்குறேன். 2 பேரும் முழிச்சிருந்து இப்போ என்ன ஆக போகுது? நானும் முழிச்சு கவலைப்பட்டு அவரும் ராத்திரியெல்லாம் முழிச்சிருந்து நமக்காக வேலை செஞ்சு ஒர்க் அவுட் ஆகாது இது. அதனால நீங்கள் தூங்கும்போது கரெக்டாக தூங்கணும். அப்போ காலையில் எழுந்திரிக்கும் போது நல்லா இருப்பீங்க. சரி, காலையில் உருன்னு இருக்கிறது ஏன்னா நைட்டில் தூங்கலை. அதனால காலையில் யாரையும் நிம்மதியாக விடுறதில்லை. இவங்களுக்கு நைட்டில் நிம்மதி இல்லாத காலையில் எல்லாரையும் போட்டு கலக்கிறது. நைட்டில் நல்லா தூங்கணுமா? இந்த ஜபத்தை பண்ணுங்க. நான் தூங்கும்போது எனக்காக நீர் வேலை செய்கிறீர், உமக்கு நன்றி. நான் எந்திரிக்கும் போது அநேக காரியங்கள் மாறி இருக்கும் என்று நம்புகிறேன். உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என்ன உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன்னு படுத்து பாருங்க. அடுத்த நாள் வித்தியாசமானதாக இருக்கும். அப்போ அந்த ஜாயும் ரெஸ்ட்டும் இல்லைன்னா, இருந்துச்சுன்னா விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம், அறிகுறி. ரெண்டும் இல்லைன்னா விசுவாசம் இல்லாதனால தான் இது 2 மிஸ்ஸிங்காக இருக்குது. சந்தோஷம் இல்லையா, நிம்மதி இல்லையா, அமைதி இல்லையா, ரெஸ்ட் இல்லையா, இளைப்பாறுதல் இல்லையா, சந்தோஷமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லைன்னா நிச்சயமாக விசுவாசம் இருக்குதான்னு செக்அப் பண்ணணும்.